ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எசேக்கியேல் 47வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆலயத்தின் கிழக்கே ஒரு நதி உண்டு, அது வனாந்தர வழியாய் பாய்ந்து சமுத்திரத்திலே போய் கலக்கிறது என்று வாசிக்கிறோம். 1000 முழம் அளக்கப்பட்டு எசேக்கியேல் கணுக்கால் அளவு கொண்டு போகப்படுகிறார். கணுக்கால் அளவு என்பது ஆரம்ப காலகட்டம் மாத்திரமல்ல, தேவனுக்காக நாம் நிற்கிற ஒரு அனுபவம். தேவனுக்காக எழும்பி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். 2வது எசேக்கியேலை 1000 முழம் அளந்து முழங்கால் அளவு கொண்டு போகப்படுகிறார். இந்த முழங்கால் அளவு என்பது ஆழமான ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பிரேயர் லைஃப் டவுனா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இந்த நாள் துவங்கி கர்த்தருடைய முழு அபிஷேகமும் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் உங்கள் மேல இறங்கும். உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் பெரிய பெரிய ஜெப கூட்டங்களை நடத்தும்படியாக உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெறுமையாயிருக்கிற பேதுருவுடைய படகை கர்த்தர் பார்க்கிறார். வலைகளை ஆழத்திலே போடுங்கள், வலது பக்கமாய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். வலது பக்கமாய் வலைகளை போடும் பொழுது வலை கிளியத்தக்க மீன்கள், படகு அமிழத்தக்க மீன்கள். வலது பக்கத்துக்கும் இடது பக்கத்துக்கும் ஒரு போட்டுடைய அகலம் தான் வித்தியாசம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட வெற்றிக்கும் தோல்விக்கும் முழங்காலுக்கும் தரைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமே வெற்றிக்கும் தோல்விக்குமான தூரம். நீங்கள் தேவ சமூகத்திலே முழங்காலை முடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய படகு நிரம்பும், உங்கள் வலைகள் கிளியும். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் கர்த்தர் அதிகமாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். மூளையினால் சாதிக்க முடியாததை கூட முழங்காலினால் சாதிக்க முடியும். பிரியமானவர்களே, 3வது எசேக்கியேலை 1000 முழம் அளந்து இடுப்பு அளவு கொண்டு போகப்படுகிறார். இந்த இடுப்பு அளவு என்பது தேவனுக்கு நாம் செய்கிற ஊழியத்தை குறிக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஊழியம் செய்ய முடியவில்லையே, நான் ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்தும் என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை, அநேக தடைகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை குழம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்காகவே தரிசனத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு 3.5 வருடம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஆலயத்தின் வாசலிலே பிறவி சப்பானியே அவன் அங்கேதான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை சுகப்படுத்தவில்லை, அவனை விட்டுவிட்டு சென்றார். ஏனென்றால் ஒரு நாள் என்னுடைய சீசனான பேதுருவும் யோவானும் வருவார்கள், அவர்களுக்காகவே இந்த பிறவி சப்பானி அவர்கள் மூலமாக குணமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்காகவே அந்த ஊழியத்தை வைத்துவிட்டு சென்றார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காகவே ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. 4வது எசேக்கியேலை அடுத்த 1000 முழம் அளந்து நீச்சல் ஆழம் கொண்டு போகப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட ஒன்றை யோசித்து பாருங்களேன். நாம் அநேக நேரங்களில் வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம இந்த வேத புஸ்தகத்தை தூக்கி சுமந்திருக்கிறோம். வேதத்தை நீங்கள் சுமந்தால் இந்த வேதம் உங்களை சுமக்கும் என்பது உண்மை. பிரியமானவர்களே, ஆவியானவரால் சுமந்து செல்லப்படுற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆவியானவரால் சுமந்து செல்லப்பட்டு பல ஊர்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள், பல மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள், பல தேசங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். ஆவியானவர் உங்களுடைய சிறந்த வாகனமாயிருப்பார். வாழ்க்கையில புயல்களும் கொந்தளிப்புகளும் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட காற்றுகள் அடித்தாலும் சரிதான், வாயை விரிச்சு தேவ சமூகத்தில முழங்கால்களை முடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆவியானவரால சுமந்து செல்லப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ளே வருவீர்கள். உங்கள் முழங்கால்கள் ஜெப அறையில இருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆவியானவரால டேக் ஆஃப் பண்ணப்படுவீங்க, ஆவியானவரால சுமந்து செல்லப்படுவீங்க. உங்களை குறித்த தரிசனம், உங்களை குறித்த திட்டம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் சகலத்தையும் அவர் நிறைவேற்றுவார். இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு தான். இவ்வளவு போராட்டங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை உயர்த்துவதற்குத்தான் இதையெல்லாம் அனுமதித்தார். படிக்கிற பிள்ளைகள் எப்படி ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு செல்வார்களோ, அதே போல உங்களுடைய ஊழியமானது ஒரு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். உங்களுடைய ஃபேமிலி ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்லும். உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்லும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.